رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு கீழு ஜன்னாயம் தஸ்னிம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷனுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். நான் என்ன கொஷின் கேட்டேன்? முஸ்லீம் சமூகம் எத்தனை கூறுகளாக பிரியும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இதுக்கான ஆன்சர் 73. மொத்த சமுதாயத்திற்கும் அல்லாஹ் வழங்கியுள்ள அருட்கொடை இறைவேதம் அல் குர்ஆன். யார் இதை எடுத்து ஓதினாலும் அவருக்கு நிச்சயம் பலனுண்டு. இதை ஓதி ஒருவரது கஷ்டம் தீரவில்லை, அவருக்கு நிம்மதி கிடைக்கவில்லை என்றால் நிச்சயம் அது சாத்தியமில்லாத ஒன்று. அல்லாஹ் ஒரு விஷயத்தை அருட்கொடை, இது ரஹ்மத், பரக்கத், அருள் என சிறப்பித்து கூறினால் அந்த விஷயத்தில் நமக்கு கோடிக்கும் மேல் நன்மை நிச்சயம் இருக்கும். அந்த வகையில் அல் குர்ஆன் நிச்சயம் நமக்கு மிக பெரிய அளவில் கை கொடுக்கும். அதை வீட்டில் சும்மா வைத்தால் பலன் தராது, எடுத்து ஓதினால்தான் பலன் கொடுக்கும். அல் குர்ஆனின் சில ஆயத்துகளானது நமக்கு மனப்பாடமாக தெரிந்திருப்பது அவசியம். அப்படி மனதில் உள்ள அந்த ஆயத்துக்களை ஓதாமல் பூட்டி வைத்தாலும் கேடுதான். குர்ஆனை எடுத்து ஓதியது போக மனப்பாடமாக தெரிந்த ஆயத்துகளையும் ஓதி வர வேண்டும். அப்படி நம் அனைவருக்கும் நன்றாக மனப்பாடமாக தெரிந்த ஒரு 4 வரிகளை நாம் தினமும் சொன்னால் எவ்வளவு சிறப்பு அந்தஸ்து நமக்கு கிடைக்கும். இதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் சொல்ல போகிறேன். ஒரு முழு குர்ஆனை தினமும் ஓதி முடிப்பது சிரமமான விஷயம். நல்லா ஓதிய ஆலிமாக்களுக்கு வேண்டும் என்றால் இது சாத்தியமான விஷயமாக இருக்கலாம். ஆனால் நம்மை போன்ற சாதாரண மனிதர்களுக்கு அது கடினமான காரியம். அப்படி முழு குர்ஆனை ஓதி முடித்தால் எவ்வளவு நன்மை கிடைக்குமோ அதை சாதாரணமாக இந்த 4 வரிகளை ஓதி பெற்றுவிடலாம். அந்த ஆயத்துகள் என்னன்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் கெஸ் பண்ணது கரெக்டு தான். சூரா இஹ்லாஸில் உள்ள வசனங்கள் தான் அவை. இறைவனை பற்றி, அவனின் புகழ், அவன் எப்படிப்பட்டவன், இதை பற்றியெல்லாம் சொல்ல வேண்டும் என்றால் கடல் முழுக்க மை இருந்தாலும் எழுதுவதற்கு அவை போதாது. அப்படிப்பட்ட இறைவனை சுருக்கமாக ஒரு 4 வரிகளில் சொல்ல முடியும் என்றால் சூரா இஹ்லாஸை ஓதி சொல்லலாம். குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருவனே. அல்லாஹு ஸமத், அல்லாஹ் தேவைகளற்றவன். லம் யலித் வலம் யூலத், அவன் யாரையும் பெறவும் இல்லை, யாருக்கும் பிறக்கவும் இல்லை. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக எதுவும் இல்லை. உனது இறைவன் யார், அவனது பரம்பரை என்ன என மக்கத்து குறைஷிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டபோது இறங்கிய வசனங்கள் இவை. குர்ஆனின் 1/3 ஒரு பகுதிக்கு சமம் இது. இதை 3 முறை ஓதினால் முழு குர்ஆன் ஓதிய நன்மைகள் கிடைக்கும். இதை பொருள் உணர்ந்து நேசித்து ஓதினால் அல்லாஹ்வின் நேசம் நமக்கு கிடைக்கும். அல்லாஹ் ஒருவனின் நேசம் மட்டும் நமக்கு கிடைத்துவிட்டால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மற்றும் மலக்குமார்கள், அனைத்து மனிதர்கள் என இவர்களின் அனைவரின் அன்பும் தானாக நமக்கு கிடைத்துவிடும். ஒரு முழு குர்ஆன் ஓதி முடித்தால் கிடைக்கும் நன்மைகளை அவ்வளவு சாதாரணமாக நம்மால் சொல்ல முடியாது. பல கோடிக்கணக்கான நன்மைகள் உடனடியாக நம்முடைய கணக்கில் எழுதப்பட்டுவிடும். அப்படிப்பட்ட நன்மை இந்த சூறாவை 3 முறை ஓதி முடித்தால் நமக்கு கிடைக்கும். இதன் பரக்கத்தால் நம்முடைய ஒவ்வொரு ஹாஜத்தும் நிறைவேறும். வீட்டில் எந்த முசீபத்தும் இருக்காது. எல்லோர் மனதிலும் மனப்பாடமாக உள்ள சூறா இது. இதை ஓதினால் இவ்வளவு சிறப்புகள் என தெரிந்து ஓதாமல் விட்டுவிட்டால் நம்மை விட நஷ்டவாளிகள் வேறு யாரும் இருக்க முடியாது. ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு 3 முறை ஓதி துவா செய்து பாருங்கள். அதற்கு பிறகும் வரும் மாற்றங்களை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். இன்று முதல் ஓதி பாருங்கள். நிச்சயம் இந்த சூறா எவ்வளவு பரக்கத் நிறைந்தது என புரியும். இந்த சூறாவை 3 முறை ஓதினால் முழு குர்ஆனும் ஓதிய நன்மை கிடைக்குமே. அப்போ குர்ஆன் ஓத தேவையில்லை என குர்ஆனை ஓதாமல் விட்டுவிடக்கூடாது. அவ்வளவு கஷ்டப்பட்டு முழு குர்ஆன் ஓதியதற்கு கூலி இதைவிட பல மடங்கு மேலாக இருக்கும். குர்ஆனின் 1/3 ஒரு பகுதி என சொல்ல காரணம் இந்த சூறாவின் சிறப்பு. ஒரு நாளில் பல முறை இந்த சூறாவை ஓதி அதற்கான சிறப்பையும் பெறலாம். கூடவே அல்லாஹ் அருளிய குர்ஆனின் ஒவ்வொரு பக்கத்தையும் எடுத்து ஓதி அவனுடன் ஒரு உரையாடலை தினமும் ஏற்படுத்தலாம். இதன் மூலம் நம் மனமும் நிறையும், நம் வீட்டிலும் சந்தோஷம், நிம்மதி, செல்வம், ஆரோக்கியம் என எல்லா நல்லதும் நிரம்பி வழியும் இன்ஷா அல்லாஹ். ஓகே, இப்போ ஃபைனலி கொஷின் டைம். இமாம் மஹ்தியின் தந்தை பெயர் என்ன? இதுதான் இன்னைக்கான கொஷின். இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமு அலல் முர்சலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.